ஆட்சியில் பங்குன்றத பத்தி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அது இடையில சில பேர் கிளப்பி விடுற பிரச்சனை, கூட்டணியில் ஏதாவது முறிவு ஏற்படுத்துமா அப்படிங்கிறத ஏற்படுகிற ஒரு திட்டமிட்ட சதி செய்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கடந்த ஜனவரி 17 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் கூட்டணியை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுக்கும். ஆகவே அவர்கள் இந்த முடிவை அறிவித்தவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம். அதுமாதிரி 22 பேச்சுவார்த்தை தொடங்கும். மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள், அவர் தீட்டியிருக்கின்ற சமூக நல பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தும் திட்டங்கள் ஆகட்டும், அனைத்தும் இந்தியா மட்டுமல்ல உலகமே வியந்து பார்க்கின்ற அளவுக்கு பல திட்டங்கள் வந்திருக்கின்றன. பல மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றதற்கான பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் செய்திருக்கிறார். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சிறப்பு திட்டங்கள், ரயில்வே திட்டங்கள்னு எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு அநீதியும் துரோகத்தையும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்போ வெளியிட்ட பட்ஜெட்டில் கூட அவங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன, தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வாங்கன்னு நம்பி தான் கோரிக்கைகளை வைக்கிறோம். ஆனால் பட்ஜெட்டில் தந்தது 0 தான். இப்போது என்டிஏ கூட்டணிக்கு அதே 0வை மக்கள் திருப்பி தரப்போகிறாங்க. அவங்க என்டிஏ கூட்டணியில் தான் பிளவு ஏற்பட்டிருக்கு, இணக்கம் இல்லை. இப்போ பிஜேபியில் கமிட்டி போட்டிருக்காங்க. பிற கட்சியில் நாங்கள் தலையிடுறதில்ல, பேசுகிறதில்ல. பட் ஆனால் பிரச்சனை இருக்கிறது என்டிஏ கூட்டணியில். இந்தியா கூட்டணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்தியா கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தாலும் நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம். கூட்டணியினுடைய தலைமை வகிக்கக்கூடிய பிரதானமான கட்சி பெரும்பான்மை பெறுகிறது என்று சொன்னால் அதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்கிற கேள்வி என்பது எழுகிறது. ரெண்டாவது, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பேச வேண்டிய ஒரு விஷயத்தை தேர்தலுக்கான தேதி கூட அறிவிக்காத நிலையில் அதற்கு முன்பாக இப்படி பேச வேண்டிய அவசியம் என்பது எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இப்போது இருக்கிற மாதிரி தெரியல. அதுதான் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கருத்தாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இரண்டாவது, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இதுவரை அகில இந்திய தலைவர்கள் யாரும், திரு ராகுல் காந்தி அவர்களோ திரு கார்கே அவர்களோ அல்லது சோனியா காந்தி போன்றவர்களோ, அவர்கள் யாரும் இதுவரை தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு என்கிற கோரிக்கை அவர்கள் யாரும் இதுவரை பகிரங்கமாக வெளிப்படுத்தவில்லை. ஜனநாயக கூட்டணி ஆட்சி 200 தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு சொல்றீங்க. இப்போ பாஜகவினுடைய நிலைப்பாடு வந்து கூட்டணி ஆட்சி தான் நீங்க சொல்றீங்க. இதை நீங்க திரும்ப ஒவ்வொரு தடவையும் இதே இடத்துல என்ன கேட்குறீங்க? ஆனால் நீ பேசாம முதலமைச்சர் பெரும்பான்மை யார் இருக்காரோ அவங்க தான் அமைச்சராக வைப்பாங்க. போதுமா? திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணியுடைய வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம். இது கொள்கை கூட்டணி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கிறது. பிஜேபியை வீழ்த்த வேண்டும். தமிழ்நாட்டில் பிஜேபியை வீழ்த்துவதுதான் முதல் அரசியல் கடமை என்கிற கொள்கை முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த 5 ஆண்டு காலத்தில் நாம நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்கள் தான் அடுத்த 50 ஆண்டு கால தமிழ்நாட்டை வழிநடத்த போகிற ப்ளூ பிரிண்ட். அது நாம ஆட்சிக்கு வர வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு இவ்வளவு நேரம் சொன்னேன். நம்முடைய திட்டங்களை சொன்னேன். அதே போல் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை மக்களுக்கு விளக்கி சொல்லணும். தற்போதைய சூழல்ல திமுகவை தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது சர்வ நிச்சயமா டெல்லி பாஜக ஆட்சியாக தான் இருக்கும்னு தெல்ல தெளிவா புரிய வைங்க. நம்ம கூட்டணியை தவிர வேற யாருக்கு வாக்களிச்சாலும் இதுவரை நாம பண்ணிக்கிட்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் ஸ்டாப் நின்னுடும். தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவை குறைச்சிருவாங்க. இதுவரை நாம் சாதிச்சு காட்டியிருக்கக்கூடிய வளர்ச்சியை பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்க. வளர்ச்சி அரசியல் மாறி கலவர அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும். நடக்க போற தேர்தல் 2 கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இல்ல. இது தமிழ்நாடு வாசஸ் என்டிஏ. பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா, இதை முடிவு பண்ண போறதுதான் இந்த தேர்தல். அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம தமிழ்நாட்டை தாய்நாட்டை காக்க எல்லோரும் திமுகவை ஆதரிக்க வேண்டிய செயல் தேவையை விளக்கணும். ஒன்றிய பாஜக திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு, பட்ஜெட், பேரிடர் நிவாரணம், கல்வி நிதின்னு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய வஞ்சகத்தையும் அதை எதிர்த்து கேள்வி எழுப்பாத அடிமை அதிமுகவின் துரோகத்தையும் மக்கள் முன் தோலுரிக்கணும். வெறுப்பை விதைச்சு வன்முறையை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி அதன் வெற்றி பெறலாம்னு துடிக்கிற விஷ விதைகளை தமிழ்நாட்டுக்குள்ள விடவே கூடாது. வணக்கம், இது கேள்வி களம். 2 முக்கியமான அறிவிப்புகள் இன்று வெளியாகியிருக்கின்றன. கூட்டணி ஆட்சி தொடர்பாக கூட்டணி கட்சிகளில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் அந்த கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய நேரத்தில் அதற்கான வாய்ப்பு இல்லை என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திமுக கூட்டணியினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்.
எதிர் முகாமில் என்டிஏ ஆட்சி என்று பாஜக தரப்பில் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. அமமுக போன்ற கட்சிகளும் அன்புமணி போன்றவர்களும் என்டிஏ என்று சொன்னாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்தை திட்டவட்டமாக இன்று சொல்லியிருக்கிறார். கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என்று, ஆட்சியில் பங்கு என்பதற்கு இடம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். திமுகவும் அதிமுகவும் இந்த கருத்தில் உறுதிபட நிற்பதற்கு என்ன காரணம்? கர்நாடகத்தைப் போலவோ மகாராஷ்டிராவைப் போலவோ ஒரு அரசியல் குழப்பங்களுக்கு இது வழிவகுத்து விடும். இந்த மாநிலத்தினுடைய ஒரு கூட்டணி ஆட்சி என்பது குழப்பத்துக்கு இடம் தந்துவிடும் என்பதால் அதை நிராகரிக்கிறார்களா, அல்லது மக்கள் மீது தங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார்களா? ஒரு கட்சி ஆட்சி என்றால்தான் அதை நம்பி மக்கள் வாக்களிப்பார்கள் என்கிற எண்ணத்திலிருந்து இந்த கருத்து வெளிப்படுகிறதா என்கிற பல கோணங்கள் இருக்கின்றன. பெரும்பான்மை பெறக்கூடிய கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பிஜேபியினுடைய மாநில தலைவர் சொல்கிறாரு. சிபிஎம்முடைய மாநில செயலாளரும் தேர்தலுக்கு பிறகுதானே இந்த பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, இப்போதே ஏன் பேச வேண்டும் என்கிற கோணத்தை சொல்கிறார். கட்சிகளுடைய வியூகம் என்பது திமுக அதிமுக என்கிற இரு பெரும் கட்சிகள் தங்கள் நிலைப்பாட்டில் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கோணம் இருக்குது. நம்மோட திமுகவின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள், அஇஅதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திருமிகு ஜெமிலா அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பேராசிரியர் அருணன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு KRT ரமேஷ் அவர்கள், பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள், எல்லோருக்கும் வணக்கம். நான் திரு ரமேஷ் அவர்களுடைய கோணத்தை கேட்கணும். சிறிய கட்சிகளாக இருந்தாலும் எந்த கட்சி அரசியலில் இருந்தாலும் அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு அரசியலில் இருக்கிற ஒருத்தர் ஒரு வேட்பாளராக ஒரு தேர்தலை சந்திக்கணும்னு நினைப்பார். அந்த மாதிரி அந்த ஆசையோட வெளிப்பாடு அப்படின்னு இந்த கட்சிகளுடைய கோரிக்கையை பார்க்கிறதா, ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையை பார்க்கிறதா, இல்லை அது தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்புவாங்க அப்படின்ற கோணத்துலேருந்து அது எழுதா, அதுக்கான சூழல் ரைப் ஆகலைன்னு இந்த கட்சிகள் சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது இன்று நேற்றென்று உள்ள அது வார்த்தை அல்ல. 99 மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்ற பொழுது, அன்றைக்கு 3வது அணி அமைத்து சந்திக்கின்ற பொழுது, அடித்தட்டு மக்களுக்கும் அதிகாரம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற கோஷத்தை தமிழகத்திலே முதலில் முழங்கியவர் மக்கள் தலைவர் மூப்பனார். அதை பின்பற்றி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் அந்த கோஷத்தை முன்வைத்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு அதை சற்று அவர் ஒதுக்கி வைத்திருக்கிறார். மீண்டும் அவருடைய நிலைப்பாடு கூட மாறலாம். ஆனால் அதே வேளையிலே இன்றைக்கு முதல்வர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார். தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது, கூட்டணி ஆட்சியினுடைய தத்துவம் தமிழ்நாட்டுக்கு கிடையாது, காங்கிரஸ் எங்களோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கும், ராகுல் காந்தி என்னுடைய சகோதரர் என்று சொல்லுகிறார். அவர் சொன்ன அடுத்த கணமே பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார். நீங்கள் தனித்துவம் என்ற ஒரு வார்த்தைக்குள் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒளிந்து கொள்ளுகிறது என்று பிரவீன் சக்கரவர்த்தி கேட்கிறார். மாணிக் தாகூர் சொல்லுகிறார், மக்கள் முடிவு செய்வார்கள். 2006 மக்கள் அப்படித்தான் முடிவு செய்தார்கள். ஆனால் அதை நாங்கள் விட்டு கொடுத்து விட்டோம். ஆகவே அன்றைக்கு திமுக ஆண்டு விட்டது. நாங்கள் இதற்கு அப்புறம் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. 18 எம்எல்ஏக்களை வச்சிருந்த PMK தான் முதல்ல போய் லெட்டர் ஆஃப் சப்போர்ட்டை கவர்னர் கொடுத்தாங்க. காங்கிரஸுடைய கடிதம் வர்றதுக்கு முன்னாடி PMK கடிதம் தான் போனது. லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுத்தாங்க, அதை மறுக்கல. ஆனால் அன்றைக்கு மைனாரிட்டி அரசாக திமுக அன்றைக்கு ஆட்சி செய்த பொழுது கலைஞர் அவர்கள் ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு பக்கம் காங்கிரஸையும் வைத்துக்கொண்டு அவர் அரசியல் செய்தார். ஆனால் அன்றைக்கு இங்கிருந்த காங்கிரசினுடைய நிலைப்பாடு, காங்கிரஸுடைய தொண்டர்களுடைய எண்ணம், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அடிமட்டத்தில் இருந்தது. அன்றைக்கு அகில இந்திய தலைமையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை போன்று அன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் அன்னைக்கின்ற மன்மோகன் சிங் அவர்களும் அதற்காக இசைவு தெரிவிக்கவில்லை. சரி, ஏடிஎம்கேலையும் நீங்க கேட்குறீங்களே, எது சார்? பாமக கூட NDA ஆட்சி அப்படின்னு பேசுறதை பார்க்க முடியுது. நாங்கள் எப்பொழுதுமே அப்படி சொல்லலை. அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பெறும் என்று தான் சொல்லுகிறோம், ஆட்சி நடத்தும். ஆகவே அதிமுக ஆட்சியா தேசிய ஜனநாயக கூட்டணி? அதிமுக ஆட்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் அமைச்சரவையில் பங்கு பெறும் நாங்க சொல்லல. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஆட்சின்னு ஸ்ட்ரைட்டா சொல்லலாமே, ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்லணும்? கூட்டணின்றது இப்ப நீங்க இந்தியா கூட்டணி இருக்கு. இப்ப இந்தியா கூட்டணி ஆட்சி யாரும் சொல்றது இல்லையா? தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி இருக்கு. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி ஆட்சின்னு சொல்றது இல்லையா? திமுக ஆட்சின்னு சொல்றாங்க. இந்தியா கூட்டணி. அங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி
அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்தியா கூட்டணி பல இடத்துல பிரிந்து விட்டது. ஆகவே அவங்க இந்தியா கூட்டணி என்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தவில்லை. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு இந்த தேசம் முழுவதும் பரவலாக பல மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. பல இடங்களில் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவதற்கு மக்களுக்கான நல்வழிப்படுத்துவதற்கான பல சூழல்களை எட்டியிருக்கிறார்கள். ஆகவே இங்கே அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெறும் என்று சொல்கிறோம். அமைச்சரவைன்னு சொல்ல இல்ல, அமைச்சரவையில் இன்றைக்கு தெளிவாக என்டிஏ ஆட்சின்னா இப்ப ஏடிஎம்கே திமுக ஆட்சின்னு திமுக சொல்லுது, அதிமுக ஆட்சின்னு திரு எடப்பாடி சொல்றார். நீங்க என்டிஏ ஆட்சின்னு சொல்றீங்க, அதிமுக ஆட்சின்னு சொல்றதுக்கு எது தடுக்குது? இந்த கேள்வியை தான் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் கேட்டீங்க. அவர் என்ன சொன்னார்? அதிக வாக்காளர் அதிக தொகுதிகளை பெறும், யார் அதிகமாக வெற்றி பெறுகிறாரோ அந்த தான் அமைச்சரவை அமைக்க போறாங்க என்று அவரே தெளிவாக சொல்லி. இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ ரெண்டு தரப்பும் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு தலைவர்களும் வந்து கோயலிஷன் கவர்மெண்ட் அப்படின்ற ஒன்று கிடையாது அப்படின்ற ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கடைசியாக ஆட்சியில் பங்கு அப்படின்ற முழக்கத்தை முன்வைத்து ஒரு கூட்டணி தேர்தல் களம் கண்டதுன்றது 2016 மக்கள் நல கூட்டணி. திமுக விட்டு விசிகே போனதும், கம்யூனிஸ்டுகள் ஒரு அந்த அணியில் இடம்பெற்றதும், தேமுதிக தலைமையில் தேர்தலை சந்தித்ததும், தமாக இருந்ததும், அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சின்ற முழக்கத்தை தான் முன் வச்சாங்க. எல்லாம் சேர்ந்து 5% ஓட்டு வாங்க முடியாது சார். தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கலன்னு தானே அர்த்தம்? இல்லை, அன்னைக்கு நடந்த அரசியல் களம் வேறு. நீங்கள் மக்கள் நல கூட்டணி தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்து ஒரு 10 நாள் நன்றாக தான் இருந்தது. எங்களுக்கும் அதே போன்று கருத்து கணிப்புகள் வளமாகத்தான் இருந்தது. அந்த சூழ்நிலையெல்லாம் இங்கே விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில சூழல், ஒரு சில அரசியல் காரணங்கள், நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில மீடியாக்கள், ஒரு சில மீடியா வந்து நல்ல நல்லது செய்து கூட்டணி வாங்கின ஓட்டை விட மீடியா கிடைச்ச அந்த கூட்டணி கிடைச்ச மீடியா கவரேஜ் ரொம்ப அதிகம். அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் வேட்பாளரை வீக் செய்த ஒரு சில காரணங்கள், அன்றைக்கு கூட்டணியில் இருந்த ஒரு சில சலசலப்புகள் காரணம், அன்றைக்கு அது தோல்வி முகத்தை சந்தித்து விஜயகாந்த் வந்து வீக்கன் பண்ணிட்டாங்களா சிஎம் கேண்டிடேட்? நீங்க சிஎம் கேண்டிடேட் சொல்ல வரல, நீங்க பத்திரிகையாளர்கள் அவருடைய உடல்நிலை சரியில்லை, அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு வந்து தவறாக அவர் சாதாரணமாக கோவப்பட்டா கூட அதை நீங்கள் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணி அவர் வந்து நீங்கள் என்ன செஞ்சாங்க, மக்கள் மத்தியில் வாக்கு சதவீதத்தை குறைப்பதற்கான முழு முயற்சிகளை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற மக்கள் நல கூட்டணி அதிகமாக ஓட்டு வாங்காமல் போனதுக்கு காரணம் வந்து விஜயகாந்தை கேலி பண்ண ஊடகங்கள் தான் ஒரு லைனில் அதை தாண்டி அவருடைய உண்மையான உடல்நிலை குறைபாட்டை, அவர் உடல்நிலை முடியல சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அதை வீக்கெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி ஊடகங்கள் கையில் எடுத்ததுனால தான் அன்றைக்கு அது வாக்கு சதவீதத்தை பிரிக்கப்பட்டது. அன்னைக்கு ஞாபகம் இருக்குது சார், உள்துறை அமைச்சர் இவர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒரு பள்ளிக்கல்வி அமைச்சர் ஒருத்தர். சார் தப்பு இல்லையே, தப்பு இல்லை என்ன சொல்றேன், அதெல்லாம் சொன்னாங்க. திருமாவளவன் இந்த அமைச்சரா இருப்பாரு, கே பாலகிருஷ்ணன் அமைச்சர் பதவி, முத்தரசன் இந்த பதவி, விஜயகாந்துக்கு இந்த பதவி, இவர் துணை முதலமைச்சர், ஜி.கே. வாசனுக்கு இந்த அமைச்சர் பதவி, இப்படிலாம் சொன்னாங்க. சொன்னது தப்பு இல்ல, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள சொல்றேன். தமிழ்நாட்டில் அரை நூற்றாண்டு காலமாக அதிமுகவும் திமுகவும் தொடர்ந்து ஆளுகிறது. அது ஒரு மாற்றம் தேவை என்று அன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் விரும்பினார், அன்றைக்கு மக்கள் நல கூட்டணி விரும்புகிறது, அன்றைக்கு எங்கள் தலைவர் ஜி.கே. வாசன் விரும்பினார். முயற்சி எடுத்தோம், முன்னெடுத்தோம். அதுக்காக தோல்வியை கண்டு நாம் தோந்து விட்டோமோ என்ன, அடுத்த அரசியல் களத்திற்காக நாம் தயாராகி விட்டோம். ஓகே, கன்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள்ட்ட கேட்கணும், ஒரு கிளாரிட்டி என்னைக்கு தர்றீங்களா? ஏற்கனவே இருக்கிற ஸ்டாண்டு தானா, திடீர்னு திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை காங்கிரஸ் தருதா? காங்கிரஸ் எந்த நெருக்கடியும் தந்ததில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அன்றும் இன்றும் என்றும் அதுதான், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அதுதான் எங்களுக்கு அண்ணா வகுத்து தந்து விட்டு போன பாதை. அந்த பாதையில்தான் தமிழ்நாடு பயணித்து கொண்டிருக்கிறது. திமுக மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களும் அதைத்தான், அந்த பாதையில் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக 1980 ஏறத்தாழ திமுகவும் காங்கிரஸும் 118 119 அங்கே தோல்வி. அதன் பிறகு 2011 திமுக காங்கிரஸ் மற்ற கூட்டணி, நாங்கள் 119, மற்றவர்களெல்லாம் சேர்ந்து 119, அப்போதும் தோல்வி. அதன் பிறகு 2016 நீங்கள் சொன்னதை போல மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று போனது, அதுவும் தோல்வி. அப்படியானால் தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள், கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது. இல்லை, விஜய் இந்த கருத்தை முன்வைக்கிறார். அதாவது கட்சி ஆரம்பித்தப்பவே அவரோட யூஎஸ்பியாக 2-3 விஷயத்த சொல்கிறார். ஒன்று, நான் உச்சபட்ச சம்பளம் வாங்கி சினிமாவில் உச்சபட்ச இடத்துல இருக்கிறப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழ்நாட்டுக்காக உங்களுக்காக வர்றேன்றது ஒன்று. நான் ரிட்டையர் ஆகி வரல அப்படின்னு சொல்கிறது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, தன்னோடு வரக்கூடியவங்களுக்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு வலையை வீசினார். அது தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி ஒன்று சொல்கிறது ஃபஸ்ட்.
அதற்கு பிறகு காங்கிரஸோட ஸ்டாண்ட் மாறுதா? இல்லை, என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் சொன்ன அந்த கட்சியை நோக்கி ஏதாவது ஒரு இயக்கம் நீங்கள் சொல்கிறீங்களே, ஒருவேளை எங்கள் கூட சேராத கட்சிகள் கூட இன்றைக்கி ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கே, ஒருவேளை அதிகாரம் தங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே கூட்டணி ஆட்சி வந்துருங்கிற நம்பிக்கை இருந்திருந்தால் எத்தனையோ பேர் போயிருக்கணும்ல, யாரும் போகலை இல்லை. இன்னொன்று நான் கேட்குறது, இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதுக்கு பிறகு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சகோதரர் மாணிக் தாகூர் ஒரு ட்வீட் போட்டிருக்கதாக சகோதரர் ரமேஷ் சொன்னார். நான் கேட்குறேண்ணே, 10 எம்பிக்கள் இருக்காங்கல்ல காங்கிரஸில், மொத்தம் பாண்டிச்சேரியோட சேர்த்து ஒரு எம்பி தானே மறுப்பு போட்டிருக்காரு. மீதி 9 எம்பி தளபதியை ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். நீங்கள் அப்படி தானே பார்க்க முடியும். 10 எம்பிக்கள் இருக்கிறாங்க, ஒருத்தர் இதை சொல்கிறாரு, 9 பேர் எதுவும் சொல்லவில்லை. அப்படியானால் 9 பேரும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ காங்கிரஸுடைய நிலைப்பாடு எது? ஒருவேளை இதிலே தமிழக தேசிய அளவில் தலைமையில் அவர்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால், தலைவர் காலையில் 9 மணிக்கே பேசிட்டார். பேசி அது உடனடியாக லைவ் டெலிகாஸ்ட், ஏன்னா அது ஆங்கில ஊடகம், அதுவும் போயாச்சு. அப்படி இருந்திருந்தால் காங்கிரஸ் தலைமையிலிருந்து குறைஞ்சபட்சம் கார்கே அவர்களாவது ஏதாவது சொல்லியிருப்பார்ல, சகோதரர் செல்வ பெருந்தகை ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? எனவே அவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுட்டி காட்டியதைப் போல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மிகப்பெரிய விமர்சனங்கள் எதுவும் இல்லை. மிக சாதாரணமாக அந்த இந்தியா டுடே கருத்து கணிப்பில் சொல்லியிருப்பதை போல நாங்கள் 45%, எங்களை அடுத்த அதிமுக 33% இருக்கிறது. 12% வேறுபாடுகள் இன்றைக்கும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அதை மாண்புமிகு முதலமைச்சரும் சொன்னார். 1% 2016 நாங்கள் ஆட்சியை இழந்தோம். 3% வித்தியாசம் இருந்தாலே 200 நோக்கி போவதற்கான வாய்ப்பு உண்டு. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான இன்னைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தா என்ன மக்கள் நினைக்கிறாங்கன்றதுக்கு ஒன்று. ஆமாம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான ஓட்டிங் பேட்டர்ன் வேற, அசம்பிளிக்கான ஓட்டிங் பேட்டர்ன் வேற. பார்லிமெண்ட்டில் நேரடியான போட்டி மோதியா ராகுலா அப்படின்னு, அசம்பிளின்னு வர்றப்ப பலமுனை போட்டி இருக்குது, வேறு சீரியஸ் கண்டெண்டர்ஸ் வர்றாங்க. அதனுடைய தன்மைகள் அப்படின்றது, இப்போ ஏடிஎம்கே போன முறை தனிச்சு போட்டாங்க, இப்போ கூட்டணி மாறி ஒன்றாகி போடுறாங்க. இந்த டைனமிக்ஸ்லாம் மாறாதா? இல்லை, 21 இருந்த கூட்டணி தானே குணா. நான் கேட்குறது, இப்போ இவங்க 21 இல்லாத, அதிமுக கூட்டணியில் இல்லாத எந்த கட்சி இப்போ புதுசாக போய் சேர்ந்துருக்கு? இருக்கிற கட்சிகளே பாதி பாதி தானே போய் சேர்ந்துருக்கு. அதைத்தான் நான் சொல்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியில் பாதி போய் சேர்ந்துருக்கு, பாஜகவில் பாதி தான் அங்கே கூட இருக்குது. தமிழ் மாநில காங்கிரஸே முழுசா இருக்காங்கிறது தெரியலன்னா, இப்படி ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்கன்னா அதிமுகவே பாதியாக தான் இருக்கு. ஸோ அந்த அணிகளினுடைய கூட்டமே எப்படி இருக்கு அப்படின்னா, அறைகளின் கூட்டமாக தான் இருக்கு. பாதி பாதி கூட்டணி, அது பாதி பாதி கட்சிகள் சேர்ந்து என்ன செய்ய முடியும்? அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு, நாங்கள் எங்கள் திட்டங்கள் செய்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்றைக்கும் தமிழ்நாடு இந்தியாவில் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் இந்த 5 ஆண்டு கால ஆட்சி என்பதை எங்களை விமர்சிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு ஏறத்தாழ 17 துறைகளுக்கு எங்களுக்கு அவார்டு தந்திருக்கு. ஒன்றிய பாஜக அமைச்சர்கள் திமுக ஆட்சியை பாராட்டுகிறார்கள். இங்கே கூட்டணி வைத்திருக்கிற பாஜக தலைவர்கள் இங்கே வருகிற போது விமர்சிக்கிறார்கள். எது உண்மை? எங்கே பொய் பேச முடியாது என்று சொன்னால் அரசாங்க ரீதியாக நீங்கள் பொய் பேச முடியாது. அப்படியானால் நீங்கள் அங்கே பேசுவது உண்மை. எனவேதான் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார், நாங்கள் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு ஆட்சியை நாங்கள் தந்திருக்கிறோம். இந்த 5 ஆண்டு கால ஆட்சி என்பது அடுத்த 50 ஆண்டு காலத்திற்கான வளர்ச்சி. இதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் செய்கிற இந்த சில்லறை நாடகங்கள் அவர்கள் முன்னால் எடுபடாது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் 2.0 தான் ஆட்சிக்கு வரும் என்று அவர் சொன்னது நிஜம். ஜமீலா அவர்கள்ட்ட கேட்கணும். முதலமைச்சர் 2 விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஒன்று, 2021 பெற்ற வெற்றியை விடவும் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். இரண்டாவது கோணம் அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிற இன்னொரு அம்சம்ன்றது வந்து கூட்டணியில் குழப்பம் அப்படின்னு சொல்கிறதுன்றது சிலர் கவன சிதறலுக்கு சிலர் செய்யக்கூடிய சதி அப்படின்னு சொல்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒன்றை அதிமுக நிராகரிக்குது, அந்த கோரிக்கைக்கு நாங்கள் ஏற்றுக்கலன்ற ஒரு ஸ்டாண்டுக்கு வராங்க. இப்போ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இந்த ஒரு பாயிண்டில் ஒரே லைன் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? முதலமைச்சர் சொல்கிற இந்த எலெக்ஷனில் 3% டிஃப்ரென்ஸ் இருந்தாலே நாங்கள் ஸ்வீப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க? அவருடைய ஆசையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. சார் இங்கே பேசும்போது சொன்னார், நீங்களும் சில கருத்துக்களை சொன்னீங்க, அதை ஒட்டி பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மக்கள் நல கூட்டணி பற்றி ஒன்று சொன்னீங்க.
அது வந்து மறைமுகமாக ஏதாவது மிரட்டுறீங்களோ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை? நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா மக்கள் நல கூட்டணியில் என்ன நடந்ததோ அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இப்போ இருக்கக்கூடிய தேமுதிக இன்னும் எந்த கட்சிக்கும் போகல. மீதி எல்லாரும் உங்க கூட்டணியில தான் இருக்காங்க. திமுக கூட்டணியில இருக்காங்க. அவரை தவிர மதிமுக, கம்யூனிஸ்ட், இந்த விவாதத்தின் வழியாக ஏதோ அவங்களுக்கு சொல்றீங்களோன்னு எனக்கு தோணுது. ரெண்டு விஷயத்தை நான் கிளாரிட்டி கொடுக்கணும். ஒன்று, இதுல யாரையும் மிரட்டுறதுக்கு நம்ம முடியாது. ரெண்டாவது, நம்ம அரசியல் அவசியம் இல்லாம மக்கள் நல கூட்டணி இங்க வந்தது. அதனால சொன்னேன். அரசியல் புரிதலின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த முழக்கத்தை வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்கன்னா, திமுக ஒரு முழக்கத்தை முன் வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க, அதிமுக இன்னொரு முழக்கத்தை முன் வச்சு தேர்தலை சந்திக்குது. கூட்டணி ஆட்சி அமைப்போம், ஆட்சியில் அதிகாரம்னு சொல்லி அண்மை காலத்துல உருவாகி தேர்தலை சந்திச்சது கடைசியா நடந்த மக்கள் நல கூட்டணியினுடைய தேர்தல் தான். ஆமாமா, இப்போவும் அவங்க தான் பேசுறாங்க. விசிக ஆரம்பிச்சாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆரம்பித்தது, இப்பொழுது காங்கிரசும் அதை பேசிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் முன்னால் பேசினார்கள், ஒரு கூட்டணியை அமைத்திருந்தார்கள், படுதோல்வி அடைந்தார்கள். அவங்க வந்து திமுகவோட இருக்கிறாங்க. ரைட் இல்ல, அவங்க மட்டும் பேசுற திரு அன்புமணி அவங்க கட்சியோட பொதுக்குழுல பேசுறாரு. இளைஞர் இவங்க நீங்க எல்லாம் மந்திரியாக போறீங்கன்றார். அதிகாரத்துல பங்கு இருக்கக்கூடிய கூட்டணியில் நாம் இடம்பெறுவோம்னு சொன்னார். எப்போ சொன்னாரு? சில நாட்களுக்கு முன்னாடி இதே மாமல்லபுரத்தில் அவங்க சோழிங்கநல்லூரில் அவங்க கூட்டம் நடந்தபோது பேசினார். திரு டிடிவி தினகரன் அவரும் வந்து அவருடைய நிர்வாகிகள் எல்லாம் அழைச்சி கூட்டம் இது பேசுகிற போது, நாம் இருக்க கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது, ஆட்சியில் நாம் பங்கெடுக்க போகிறோம், நீங்களாம் எம்எல்ஏ ஆக போலப்பா, நீங்களாம் மந்திரியாக போகிறீங்க, முன்னாடி உட்காந்துருக்கிற கொஞ்சம் பேர் மந்திரியாக போகிறீங்கன்னார். பிஜேபி தனிக்கட்சி ஆட்சின்னு இதுவரையிலும் சொல்லலை. பிரதமர் வந்து பேசும்போதும் ஏடிஎம்கே என்ற வார்த்தை அவர் பயன்படுத்தலை, அது வேற பாயிண்ட்டு. ஏடிஎம்கே கவர்மெண்ட் அப்படின்ற சொல்ல பிஜேபியில் இருக்கிற யாரும் சொல்லலை, எல்லாமே என்டிஏ கவர்மெண்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ அங்கேயும் அந்த முழக்கங்கள் இருக்குதானே. அதாவது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து பேசும்போது ஏர்போர்ட்லன்னு நினைக்கிறேன், அவர் சொல்கிறாரு திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி அப்படின்றாரு. அங்கே எப்படி அவர் சொல்கிறாரோ அதே மாதிரி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று, முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா. இது எனக்கு ரொம்ப வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் தான் இருக்குது. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அப்படின்னா அங்கே டெல்லியில் இருக்கிறவங்க காங்கிரஸுக்கு அப்போ தொடர்பு இல்லை அப்படின்னு உறுதி செய்யப்பட்டு விட்டதா? டெல்லி அணி இருக்கு இல்லையா? இங்கே எப்படி பிஜேபி இருக்காங்களோ அங்கே காங்கிரஸ் இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸை மட்டும் டெல்லி அணியாக கொண்டு போகிறீங்க? காங்கிரஸ் அங்கே இருக்கிறது அப்போ டெல்லி அணியில் அது வரலையா? அந்த ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. அந்த சந்தேகத்தை தீர்த்துருங்க சார். அதாவது டெல்லி அணி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்க சொன்ன தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வெர்சஸ் இதுவரைக்கும் டெல்லி அணி சொல்றேன். டெல்லி அணி, ஆமா டெல்லி அணி தானே அதுதான் சொல்றேன் நான். அது பாஜகவினுடைய அரசியல் என்பதோ பாஜகவினுடைய தலைமை என்பதோ டெல்லி தான், வட இந்திய அணி தான். அது அதத்தான் தலைவர் சொல்றாரு. காங்கிரஸ் வட இந்திய அணி இல்லாத அது தேசிய தமிழ்நாடு. என்ன சார் அது? காங்கிரஸ் தேசிய அணி, பிஜேபி வந்து வட இந்திய அணியா? இது ரொம்ப மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரியான விளக்கம் இது? இது எப்படிப்பட்ட விளக்கம்? நான் சொல்றது காங்கிரஸ் வந்து இந்திய தேசியத்திற்கான ஒரு அணி, பாஜக என்பது வட இந்தியர்களுக்கான அணி. இதுதான் நம்ம இன்னைக்கு கட்டமைக்கிறது. இதுதான் யதார்த்தம். தேசியம், தெய்வீகம், தேசியத்தை பற்றி போற்றி தூக்கி பாடிக்கொண்டிருக்கிறவர்கள் வந்து பிஜேபியினர் அப்படின்னா அது ஒரு குறையா சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. சில நேரங்கள்ல அவங்க சொல்ற பாரத் மாதா கி ஜெய் எல்லாம் நம்ம கிண்டல் பண்றோம். அப்படி இருக்கும்போது அவங்க தேசியவாதிகள் இல்லை, காங்கிரஸ் மட்டும்தான் தேசியவாதிகள்னு நீங்க சொல்றது வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, அவரை விட்டுருங்க. கிறிஸ் சோடங்கர் என்ன சொல்றாரு? அவரும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றாரு. இப்ப எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஒண்ணும் வேண்டாம் சார் சொல்றாரு. 8-9 பேர்ல ஒரு எம்பி வந்து தானே பேசுறாரு, ஒருத்தராவது பேசுறாருல்ல. அப்ப உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் அங்க இருக்கா இல்லையா? இல்ல, காங்கிரஸுக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையே ஒரு குழப்பம் இருக்கிறதா இல்லையா? ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் என்னன்னா, கிருஷ்ணசாமி கூட புதிய தமிழகத்தினுடைய தலைவர் கூட அதிகாரத்துல பங்கு வேணும், அவர் எந்த கூட்டணியில் இடம்பெற போறாருன்னு தெரியல. அப்ப அவரை பத்தி நம்ம ஏன் பேசணும்? பாயிண்ட் என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தொடங்கி எல்லா கட்சிக்காரங்களும் இதை கேட்கறது, அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஒரு கட்சி கேட்பதுன்றது ஒரு இயற்கை, அவங்களுடைய உரிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், கிரீஷ் சோடங்கரோ அல்லது மல்லிகார்ஜுன கார்கேயும் அல்லது
பிஜேபியில் தலைவர்களோ இதை ஒரு நிபந்தனை, அது ஒரு கோரிக்கையாக வைக்கிறது வேற, கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொண்டாதான் நாங்கள் வந்து கூட்டணியில் இடம்பெறுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்டத்துக்கு ஒரு ப்ரீ கண்டிஷனாக போடுற இடத்துக்கு வந்திருக்காங்களா? ப்ரீ கண்டிஷன் பிஜேபி அங்கேயே சொல்லலையே, பாஜக சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் சொல்லியிருக்கு. ஆமா, எங்க சொல்லியிருக்காங்க? பேசிட்டே தானே இருக்கிறாங்க. இத்தனை கலக குரல்கள் வந்து கொண்டே தானே இருக்கிறது. இன்றைக்கும் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லும் பொழுது கார்கே முடிவெடுப்பார், ராகுல் காந்தி முடிவெடுப்பார், முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவெடுப்பார், அவர்கள் 3 பேரும் சேர்ந்துதான் முடிவெடுத்து கூட்டணி ஆட்சி பத்தி பேசுவாங்க. கேட்ட கேள்வி நீங்க சரியா புரிஞ்சுக்கல நினைக்கிறேன். கோரிக்கையாக ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்பது வேறு. சரி, அந்த கோரிக்கை கூட எங்களுக்கு வரலையே. எங்களுக்கு கோரிக்கை வரலையே. அதிமுக பங்கு வரவே இல்லையே. எங்க கோரிக்கை வந்திருக்கு? பங்கு கொடுக்கல. யாராவது பேசினாங்களா? இல்ல, ஏடிஎம்கே வந்து உங்களுக்கு வரவே இல்லைன்றீங்க. ஓகே, என்டிஏ கவர்மெண்ட்னா என்னன்றதை பார்ப்போம், அவங்க என்ன கிளாரிட்டி கொடுக்க போறாங்கன்னு. காங்கிரஸ் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால்தான் கூட்டணின்னு எங்கேயா நிபந்தனை விதிச்சிருக்காங்களா? கிறிஸ் சோடங்கர் எங்கேயா கண்டிஷன் போட்டிருக்காரா என்ன? அதற்கான பேச்சுவார்த்தை தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நான் ஓப்பனா எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சார், வெளிப்படையா எத்தனை பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க சார். தொடர்ந்து பேசு பொருளாக இருந்துட்டே தானே இருக்கு. அதனால தானே இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கூட சொல்லும்போது, அது சில பேர் வந்து சதி பண்றீங்க, இல்ல நீங்க இதை வந்து மீடியா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அப்ப ஏதோ ஒரு பேச்சு நடந்துகிட்டு தானே இருக்கு. நடக்காத ஒன்றை பத்தி நம்ம விவாதிக்கலையே. இன்றைக்கு விவாதம் நடக்கிறதுக்கு காரணமுமே இப்படியான பேச்சுக்கள் இருப்பதுதானே. அதுக்கு அந்த எந்த ஒரு நிபந்தனையும் நாங்க ஏற்றுக்கொள்ள போறதில்லை. நிபந்தனை யாரும் விதிக்கல. ஆனா அந்த கோரிக்கையை தமிழ்நாட்டில் திமுக ஏற்றுக்கொள்ளணும் இன்னைக்கு நிலைப்பாடை வெளிப்படுத்திட்டாரு. காங்கிரஸ் வந்து அது காங்கிரஸ் தான் இனிமேதான் தெரியும் என்ன நடக்க போகுது. அவங்க நிபந்தனை வதிச்சு இல்ல இல்ல போறாங்களா, இல்ல தாவேகா கூட நிராகரிச்சீங்க, இல்ல வேற ஏதோ பிளான் வச்சிருக்காங்களா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி மக்கள் நல கூட்டணின்னு போய் ஒண்ணு இல்லாம போறாங்களா, இனிமேதான் வர நாட்கள தெரியும். திரு அருணன், பேராசிரியர் அருணன் 2 விஷயங்களை கேட்கணும். திரு ஜமீலா அவர்கள் சொல்லுகிற போது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் போட்டி அப்படின்னு சொன்னா அதுல ஒரு தர்க்கம் இருக்கு. தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்னு சொல்றது என்ன வாதம் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து கூட்டணி ஆட்சி தொடர்பாக திமுக கூட்டணியில ஒரு குழப்பம் இருக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இது ரெண்டுக்கும் உங்க பதில்? இல்லை, முதல்ல அந்த 2வது கேள்விக்கு வர்றேன். என்னங்க பெரிய குழப்பம்? இப்போ அந்த சகோதரி சொல்லும்போது ஒரு தவறான தகவலை சொன்னாங்க. இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் எழுப்பின கேட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்போங்க கேட்டோம்? அகில இந்திய அளவில். ஹலோ, நீங்கள் எதேனும் ஆதாரம் இருந்தால் காப்பிக்க. உங்களுக்கு எங்கள் கொள்கையும் தெரியல, வரலாறும் தெரியல. தயவு செஞ்சு போன முறை மாதிரி நாங்கள் போயிட மாட்டோம். சீட்டு கடைசி நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது கொடுத்ததை வாங்கிட்டு போனோம். அது மாதிரி இனிமே போக மாட்டோம். திரு சண்முகம் அவர்கள் பேசின ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆட்சியில் அதிகாரம் நான் பேசினார். ஏங்க நீங்கள் சொல்கிற கொட்டேஷனே உங்களுக்கு எதிராக இருக்குங்க, கவனமாக பேசுங்க. அவர் எங்கே ஆட்சியில் அதிகாரத்தை பற்றியா பேசினாரு? எங்க ஒன்றியத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கடைபிடித்தாங்க. ஆமாங்க ஆமாங்க, என்னங்க அது கூட தெரியாம நீங்க எல்லாம் வந்து ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அப்படிலாம் பேசலாம். இல்ல கொஞ்சம் ஏங்க நீங்களாம் கடந்து இப்படிலாம் முதல்ல இதுக்கு வாங்க. நீங்கள் வந்து ஃபேக்சுவல் எரர் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் அதிகாரம் கேட்டார்கள். அவங்க வாட்டுக்கு அடிச்சுட்டு இருங்க. இல்லை அப்படி சொல்லுங்க. இப்போ கூட சிபிஐ கட்சியுடைய செயலாளர் இப்போ கூட அதையாவது மிரட்டல் எல்லாம் விடக்கூடாது. ஒரு மாதிரி மிரட்டாதீங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க. இல்ல நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறேன். the same respect I am also expecting from you. ஜெமிலா அவர் அப்படிலாம் உங்களை எந்த வகையிலும் மிரட்டல. ஒரு நிமிஷம் ஜெமிலா, ஒரு நிமிஷம். அவர் வெளியில இருந்து பேசுறார், அவர் குறுக்கிடாதீங்க. ஒரு நிமிஷமா பேசுவதற்கு அப்படின்னு உங்களை பேசுறதுக்கு அவர் எந்த இடத்துல கம்யூனிகேஷன் இல்ல, அவர் எங்கேயும் மிரட்டல கொள்கிற மாதிரி இருக்கு. அது வேண்டாம். இல்ல நீங்க டோன் வேண்டாம்ன்ற உங்க புரிதல் தப்பு. அவர் டோன்ல எந்த மிரட்டலும் இல்ல, உங்க புரிதல் தப்பு. திரு அருணன், இல்லை புரிதல் தப்பாக இருந்தால் பரவாயில்ல குணா. ஃபேக்சுவல் எரர். நாங்கள் பேசாததை நாங்கள் கேட்காததை கேட்டதை அவ்வளோ உறுதியாக சொன்னால் நான் அதை மறுக்க வேணாமா? அதை பழையபடி சொல்கிறாங்க. மீண்டும் சொல்லும்போது தவறான ஒரு விஷயத்தை மீண்டும் சொல்கிறாங்க. எங்களுடைய செயலாளர் சண்முகம் அவர் பேசினான்னு சொன்ன அந்த வார்த்தைகளுக்குள்ளேயும் ஆட்சியல் அதிகாரம் இல்லை. இதையெல்லாம் நான் மேற்கோள் காட்டினா கொந்தளிச்சா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நாங்கள் யாரையும் மிரட்டுறதெல்லாம் எங்கிட்ட கிடையாதுங்க. நான் நீங்கள் ஒரு தவறான தகவல், அதனால் ஒன்று. 2வது பாயிண்ட்டு,
காங்கிரஸ் இப்படியெல்லாம் வந்து மாணிக் தாக்கூர் எம்பி ஆகக்கூடிய இதை பற்றியெல்லாம் அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை, நானும் பார்த்துட்டு தான் வர்றேன். ஆனால் திமுக நண்பரும் சரி, நானும் பார்க்குறேன், அவரும் சொன்னார், நானும் கவனிக்கிறேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸுக்கு பங்கு வேண்டும் என்கிற கோரிக்கையை அதனுடைய அதிகாரபூர்வ அகில இந்திய தலைவராகிய கார்கே வைக்கவில்லை, அடுத்த முக்கிய தலைவராகிய ராகுல் காந்தி வைக்கவில்லை, அதற்கு அடுத்த முக்கிய தலைவராகிய சோனியா காந்தி அம்மையார் வைக்கவில்லை, தமிழ்நாட்டில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூட வைக்கலை. இப்போ கூட நான் அவருடைய பேட்டியை கேட்டு வர்றேன். அவர்கிட்ட கேட்குறாங்க, முதலமைச்சர் இப்படி காலையில் இந்தியா டுடே அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு, அது ஒத்து வராது தமிழ்நாட்டுக்கு என்று சொல்லிட்டாரு, அப்போ அது உங்களுக்கு இடைஞ்சல் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு? அது ஒன்றும் இடைஞ்சல் கிடையாது. எங்கெல்லாம் நாங்கள் சில கருத்துக்களை சொன்னோம், அவர் வந்து அது அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு, அது ஒரு பெரிய இடையூறாக வராது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு. அது பேச்சுவார்த்தை 22ஆம் தேதி பிறகு நடக்கும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆகவே ஒரு சிலர் காங்கிரஸில் இந்த மாதிரியான சில கருத்துக்கள் வச்சுருக்காங்க, அது தேவையில்லை என்றும் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் தோழர் சண்முகம் பேட்டி, அதை நீங்கள் கூட இப்போ அதை ஒளிபரப்புனீங்க. அதுவே ஒரு சில பேர் பேசியிருக்காங்க, அவங்களுடைய ஆசையை சொல்லியிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு வந்து திமுக கூட்டணியில் பெரிய குழப்பம் என்பது போல் அதிமுக காரங்க பேசுனா அவங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும், மக்களுக்கு புரியும். ஒன்று. ரெண்டாவது, அதிமுக பாஜக கூட்டணியில் இந்த ஆட்சி அதிகாரம் பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்களாங்க. அப்போ குணா நீங்கள் என்டிஏ என்று இவங்க பேசுகிறாங்க, எடப்பாடியார் வந்து அதிமுக ஆட்சின்னு பேசினார்னு சொன்னீங்க, அது ஒரு பாயிண்டா. அதை விட முக்கியம், இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த இந்திய பிரதமர் மோடி என்னங்க பேசினார்? எடப்பாடியார் அதிமுக பேரே சொல்லலை என்பது மட்டும் இல்லை, எடப்பாடி அவர் கூட முதல்ல ஆரம்பத்தில் சொன்னார், மாறாக தமிழ்நாட்டுக்கு வரப்போது டபுள் இன்ஜின் ஆட்சின்ட்டார். டபுள் இன்ஜின் ஆட்சினாலே அவங்களுடைய புரிதல் மட்டும் இல்லை, நாட்டில் புரிதல் வந்து என்னன்னா பீகார் பார்டர்னு அர்த்தம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி தொடர்பாக கூட்டணி ஆட்சி பற்றி என்ன பேசினாரு அப்படின்ற விவகாரம் பற்றி நீங்கள் கேள்வி எழுப்புனீங்க. அவர் சற்று முன் இது தொடர்பாக பேசின ஒரு கருத்து இருக்கு, அதை பார்க்கலாம், அதன் மீது பேசலாம். ஆட்சியில் பங்கு பற்றின உங்க கருத்து என்ன? ஆட்சியில் பங்கு பற்றின உங்கள் கருத்து? நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். என்டிஏ ஆட்சியில அதிமுக ஆட்சி தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும். அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் போட்டியிடும், பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். பெருமனதுடன் ஆட்சியில் பங்கு இல்லை என்று ஏற்றுக்கொள்ளலாமா? சார், நீங்க போட்டு ஒரு குழப்பத்தை கொண்டாந்து வைக்கிறீங்க, கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை விளைவிக்கலான்னு பாக்குறீங்க. அதெல்லாம் எங்களுக்கு இடம் நாங்க இடம் அளிக்கவில்லை. எங்களுடைய கூட்டணி தெளிவாக இருக்கின்றது, எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் தெளிவாக இருக்கின்றார்கள். திரு அருணன், உங்களுக்கு தெளிவு வந்துருச்சா இப்போ? இல்லை 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 அது சரிதான். இல்லை, எடப்பாடியார் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, எங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மித்தவங்களும் தெளிவாக இருக்காங்க, அதாவது அதிமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கும், அதிமுக மட்டும்தான் ஆட்சி அமைக்கும், அதை மற்றவங்களும் அந்த புரிதலோடு தான் இருக்காங்க என்று எடப்பாடியார் சொல்கிறார். ஆனால் நான் எழுப்புகிற கேள்வி, அந்த மாதிரியான புரிதலோடு பிரதமர் மோடியே பேசலை. அதுதான் நான் சொல்கிற பாயிண்ட்டு. அவர் டபுள் இன்ஜின் பேசிட்டு போகிறாரு. அவர் வந்து இங்கே வந்து அதிமுக தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும், அதை நாங்கள் அத்தகைய ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு தான் இங்கே பாடுபட்டுருக்கோம்னு அவர் பேசினார். அப்போ அந்த சந்தேகம் இருக்குது. ஆகவே அவங்க என்டிஏ ஆட்சின்னு சொல்வதற்குள் நாங்கள் சொல்கிறோம், அவங்க வேணால் மறுக்கட்டும், அதிமுக சகோதரி அவங்க உரிமை, அவங்க என்டிஏ ஆட்சி என சொல்வதற்குள், டபுள் இன்ஜின் என்கிற ஆட்சி என சொல்வதற்குள் என்ன இருக்குது என்றால், தமிழ்நாட்டில் பாஜகவும் பங்கு பெறும் கூட்டணி ஆட்சி வேண்டும். அதுதான் பாஜகவின் லட்சியம் என்பது எங்களுடைய மதிப்பீடு. அதுதான் ஆபத்து. இப்போ இன்னைக்கு காலையில் இந்தியா டுடேயில் அந்த நிகழ்ச்சியை பூரா நான் கேட்டுட்டு வர்றேன். முதலமைச்சருடைய பேச்சால் ஒரு முக்கியமான அம்சத்தை சொல்கிறார். அது என்னன்னா, நாங்கள் வந்து இங்கே மத நல்லிணக்கத்தோடு தமிழ்நாடு வாழுது, சமூக நல்லிணக்கத்தோடு வாழுது, மக்கள் நல திட்டங்களை அவர் பட்டியலிட்டு அது பூரா சொல்கிறோம். ஆனால் அஸ்ஸாமில் பாஜக முதலமைச்சர் அவர் துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. அவர் அப்படியே பேசுகிறாரு, துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. யாரை நோக்கி? எல்லாருக்கும் தெரியும், சிறுபான்மையோரை நோக்கி. அது அதிகாரபூர்வமாக பாஜகவுடைய வலைத்தளத்தில் போடப்படுது. கடும் எதிர்ப்புக்கு பிறகு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் இப்போ அவர் கேட்குறாரு, ரொம்ப இயல்பா, இப்படி யாராவது எதிர்பார்த்தோமா? ஜனநாயக நாட்டில்
ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு சிறுபான்மை மக்களை நோக்கி ஒரு முதலமைச்சர் துப்பாக்கி எடுத்து சூடுகிற காட்சியை பெருமையோடு அந்த கட்சி தன்னுடைய அதிகாரபூர்வமான வலைத்தளத்தில் போடும் என்று யாராவது எதிர்பார்த்தோமா? இந்த பாஜகவோடு அதிமுக கூட்டணி, இதை வீழ்த்துவதுதான் முக்கியம். இதை வீழ்த்தாமல் போனால் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வருவோம்னு, அவங்க சொல்லட்டும். ஆனால் அப்படிலாம் அவங்க விட்டுற மாட்டாங்க என்பது எங்களுடைய மதிப்பீடு. முதலமைச்சர்னு வேணால் ஒத்துக்குருவாங்க, ஆனால் மாப்பிள்ளை அவர் சட்டை எங்கேதுன்னு முதலமைச்சராக நிதிஷ்குமார் மாதிரி உட்கார வச்சு ஆட்சியை பூரா பாஜக நடத்தக்கூடிய ஒரு திட்டம், ஒரு எண்ணம், ஒரு ஆசை, ஒரு நப்பாசை பாஜகவுக்கு இருக்குது. ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாட்டு மக்களை நோக்கி, இந்த ஆபத்தை நாம் முறியடிக்க வேண்டும் என்றால் திமுக கூட்டணியை இந்த தேர்தலிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும். இதெல்லாம் நாங்கள் மிக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் உறுதியாக இருக்கும். அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு வருகிறோம். ஆக இதை புரிந்து கொள்ளாமல் பேசுகிற என்ன அர்த்தம்? ஓகே, திரு சுவாமிநாதன், 2 கட்சிகளுடைய தன்மையை திட்டவட்டமாக சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? எதிர்க்கட்சி தலைவரும் முதலமைச்சரும். எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சியில் பங்கு அப்படின்ற விஷயத்தை கேட்டு குழப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தாதீங்க, நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய வாதத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக இதை தான் சொல்லிட்டு வர்றார். கூட்டணி ஆட்சியில் நாங்கள் தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றார். ஆனால் அந்த கூட்டணிக்குள்ள அண்மையில் பாஜக நடத்தின அந்த கூட்டத்தில் கூட PL சந்தோஷ் அவர்கள் கூடுதல் சீட்டுகளை பெறணும், நம்மளும் அமைச்சரவையில் இடம் பிடிக்கிற நாட்கள் வெகு தொலைவில் இல்லைன்னா உள்ளரங்கத்தில் பேசினதா தகவல்கள் இருக்கு. இன்னொரு பக்கத்தில் அமமுக இவர்களோடு இதுவரைக்கும் முரண்டு பிடித்து கொண்டிருந்த ஒரு கட்சி, அதை பாஜக அழைச்சிட்டு வர்றாங்க. அவர் நேரடியாக நீங்கள் அதிமுகவுடைய பொதுக்குழுவினுடைய தீர்மானம் நம்ம எடுத்து படித்தோம்னா கடைசியாக போடப்பட்ட அந்த பொதுக்குழு கிட்டத்தட்ட 2வது தீர்மானமாக ஒரு மிக முக்கியமான தீர்மானம் போட்டிருந்தாங்க. கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை, கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் குறித்தும் நாங்கள் தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அமமுகவினுடைய DTV தினகரன் அவர்கள் முதல்ல போய் சந்தித்தது பியூஷ் கோயல் அவர்களை தான். அடுத்த நாள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார். அதே போன்று நேற்று நினைக்கிறேன் கிட்டத்தட்ட திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்கிறப்ப தேமுதிக பாஜக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. யாருக்கு மீதும் இந்த கூட்டணிக்குள்ள சிலர் மீது அன்பு இருக்கு, அந்த அன்பு மிகுதியின் காரணமாக பாஜக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கிற வார்த்தையும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி வரக்கூடாது என்பது அவர்களுடைய ஆசை. அவர்கள் தனித்து ஒரு மெஜாரிட்டியாக வரணும், அது எந்த கட்சிக்கும் அந்த எண்ணம் இருக்கலாம். பட் இங்கே பாஜக பல விஷயங்களை மூக்க நுழைத்து, நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தான் கூட்டணியை உறுதிப்படுத்துகிறார். ஆனால் DTV தினகரன் அவர்கள் முதல்ல கூட்டணியை உறுதிப்படுத்துகிற பொழுது பாஜக பக்கம் தான் இருந்தார். இன்னைக்கு தேமுதிகட்டே அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா பொதுக்குழுவினுடைய 2வது தீர்மானமே இங்கே கேள்விக்குறியாகுது. அந்த வகையில் இது அதிமுகவுக்கு தேர்தல் நெருக்கத்தில் பாஜக கூடுதல் தொகுதிகளை வாங்குவதற்கான அஸ்திரமாக இதை பயன்படுத்துவாங்க. அந்த கூடுதல் தொகுதிகள் வாங்கிவிட்டாலே எனக்கு கீழே கொஞ்சம் கட்சிகளை அழைச்சிட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு நாங்கள் சீட்டுகளை பிரித்து கொடுத்துக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குவதன் மூலமாக கூட்டணி ஆட்சி என்பதற்கான ஒரு அஸ்திரத்தை எய்தலாம். இன்னொன்று மிக மிக முக்கியமாக சார், மோடி அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டம் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னு அவர் சொன்னது, இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்தா, மோடி அவர்கள் வருவதற்கு முன்பே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 வாக்குறுதிகளை கொடுத்துட்டார். ஆனால் மோடி அவர்களுடைய கூட்டத்தில் அந்த 5 வாக்குறுதிகளை பற்றி கூட ஒரு நினைவு கூறலை. அந்த 5 வாக்குறுதிகளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்டர் போட்டிருக்காங்க, நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க, அதிமுகவினர் வீடு வீட துண்டு பிரசுரம் கொடுக்குறாங்க. பட் பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் 5 வாக்குறுதிகள் கொடுத்துட்டோம், நாங்கள் முதல்வராகிறதுக்கு 5 வாக்குறுதிகள் சொல்லியிருந்தோம், இந்த வாக்குறுதிகளை சொன்னோம், நாங்கள் வந்தால் 2000 ரூபா கொடுப்போம், குலவிளக்கு திட்டம் சொல்லியிருக்கோம் என்று கூட அவங்க பிரச்சாரம் பண்ணலை. கிட்டத்தட்ட அது ஒரு டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் என்று மோடி சொல்கிற வரைக்கும் அது எந்த பிரச்சாரத்தையும் அதிமுக ஏற்கனவே 5 வாக்குறுதிகள் கொடுத்துட்டாங்க, அதை சொல்லலை. ஒன்று அது அதிமுக பக்கம் இருக்கக்கூடிய நெருக்கடி. பட் அந்த நெருக்கடிகளையெல்லாம் மீறி தான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவோடு கைகோர்த்திருப்பதே சிறுபான்மையினர் ஓட்டுக்களை பெரிய அளவில் இழக்குவதற்கான ஒரு சூழல் இருக்கக்கூடிய சூழலில் அதையும் மீறி கிட்டத்தட்ட அதிமுக பிரச்சாரத்திற்கு களத்துக்கு வருகிற பொழுது கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு வந்தால் இன்னும் அதிகமான ஓட்டு சேதத்தை ஏற்படுத்தும். அந்த நெருக்கடி அதிமுகவுக்கு இருக்குது. ஸோ அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை தொடர்ந்து தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கார். இன்னொரு பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த உறவு சிக்கலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி, எனக்கு முன்பு பேசிய அருணன் சார் போன்றவர்கள் கூட குறிப்பிட்டாங்க ஒரு விஷயத்தை, மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பேசினாரா, ராகுல் காந்தி அவர்கள் இதை குறிப்பிட்டாரா என்று தொடங்கி சோனியா காந்தி அவர்கள் பேசினாங்களா, பிரியங்கா காந்தி அவர்கள் பேசினாங்களான்னு கேட்டாங்க. பட் மாணிக்கம் தாகூர் அவர்கள் போன்றவர்கள் பேசுகிறத அவங்க தடுக்கவும் இல்லைல்ல, அந்த இடத்தையும் நம்ம பரிசீலனை செய்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ 2 தேசிய கட்சிகளுமே தமிழகத்தில் தங்களோட அரசியலை நிலைநிறுத்தணுங்கிற ஒரு எண்ணம் தான் காங்கிரஸாக இருந்தாலும் இருக்குது, அது பாஜகவாக இருந்தாலும் இருக்குது. அதை விட மிக மிக முக்கியமாக இந்த காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கிரவுண்டில் அவங்கள எந்த விதமான வலுவான கட்டமைப்பையும் செய்யாமல்
கடந்த 6 மாதங்களாக முழு நேரமும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் யாராவது குரல் எழுப்புறதும், ஜோதிமணி போன்றவர்கள் கூடுதல் சீட்டு வேணும்னு குரல் எழுப்புறதும். நீங்கள் விருதுநகர் தான் மாணிக்கம் தாகூர் எம்பி அவர்களோட எம்பி தொகுதி. அந்த ஊரில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மையில் திமுகவினுடைய இளைஞரணி கூட்டம் போட்டாங்க. 1,00,000 பேர் அந்த ஊரில் இளைஞரணியை சேர்ந்த நிர்வாகிகளையே அவர்களால் திரட்ட முடியுது. தென் மாவட்டம் முழுவதும் இருந்து நீங்கள் மாணிக்கம் தாகூர் அவர்களோ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி எத்தனை கூட்டங்கள் இப்படி போட்டிருக்காங்க. அப்போ ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியை காட்டினாதானே அவர்கள் கூடுதல் சீட்டை கேட்க முடியும். இப்போ காங்கிரஸ் வந்து திமுக காங்கிரஸில் சின்ன சின்ன உறவு சிக்கல்கள் இருக்க மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ் கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்த்து தான் இந்த ப்ளே பண்ணுறாங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இல்லவே இல்லைன்னு சொன்ன திமுக அதிமுகவால் ஒரு கூட்டணியை உருவாக்க முடிந்து விட்டது. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தருகிறேன்னு சொல்லி ஒரு 2 ஆண்டுகளாக காத்திருக்கக்கூடிய விஜய் அவர்களால் ஒரு கூட்டணியை உருவாக்க முடியல. இதே விஜய் அவர்கள் என் கூட யார் வேணாலும் ஒரு படம் நடிச்சுக்கலாம்னா வீட்டு வாசலில் பனையூர்லேருந்து பரமக்குடி வரைக்கும் கூட்டம் நிற்பாங்க. பட் ஒரு அரசியல் கட்சியாக அவரோட கூட்டணி சேர்வதற்கு கூட யாரும் போகலை. அப்போ இது ஒரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது திமுக அதிமுகவை மட்டும் ஒரு நெருக்குதலுக்கு உள்ளாக்குவதற்காக 2 தேசிய கட்சிகளும் அவர்கள் தேசிய கட்சிகளுடைய பார்வையாகத்தான் பாஜகவும் அதை பார்க்கிறது, காங்கிரஸ் கட்சியும் அதை பார்க்குது. கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியில உள்ளிருந்து எழக்கூடிய இந்த குரல்களை அடக்கிறதுக்கு டெல்லி தலைமையை எந்த முயற்சியும் தொடர்பாக ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. இன்னொன்று, பிஜேபியும் காங்கிரஸும் தேசிய கட்சிகளுடைய குரல், தேசிய கட்சிகளுடைய ஆசைன்னு சொல்றீங்க. 2 பேருமே ஒரு சமத்தட்டில் வச்சு பார்க்க முடியுமா? ஒருத்தங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, ஒரு கூட்டணியை டிக்டேட் பண்ணுற இடத்துலையும் கூட்டணிக்கு 4 கட்சியை கூட்டு வந்து அந்த அணியை பலப்படுத்துறதுக்கு தங்க அதிகாரங்களை கையில் வச்சிருக்கிறது பிஜேபி. அப்படியான எந்த அதிகாரமும் இல்லாமல் உங்களால் இப்போ கூட எந்த செயல்பாடும் களத்தில் இல்லைன்னு சொல்கிற கட்சி காங்கிரஸ். 2 பேரும் ஆசைப்படலாம். டிக்டேட் பண்ணுற இடத்துல யார் இருக்கிறாங்க? யாரோட குரலுக்கு வெயிட்டேஜ் அதிகம்? இல்லை, அது பாஜகவினுடைய குரலுக்கு தான் இன்னைக்கு வேல்யூஸ் அதிகம். பட் காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் இன்னொரு வாய்ப்பாக தாவேக்கா என்கிற ஒரு புதிய கட்சி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2006 ஏன் மாணிக்கம் தாகூர் இன்னைக்கு முன்னுதாரணம் காட்டுறாரு சார்? 2006 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்கள் 8.35% ஓட்டு எடுக்கிறாரு. அந்த அரசு ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாக அமையுது. அந்த கனவு தான் இன்னைக்கு காங்கிரஸை துரத்துது. ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் புதிதாக வந்திருக்காரு, அந்த பக்கம் போக மாட்டாங்க, போவேன் ஒரு பூச்சாண்டி போன்று ஏதோ ஒன்றை காட்டுனா கூடுதல் சீட்டை வாங்கிடலாம் என்கிற ஒரு ஆசை இருக்குது. நீங்கள் இன்னொன்று, நான் ஏன் பாஜகவோடு காங்கிரஸை ஒப்பிட்டேன்னா, காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் இருந்தபோது 2011 63 சீட்டு வாங்க தானே செய்தாங்க. அப்போ தேசிய கட்சிகள் என்றைக்கும் தேசிய கட்சிகளாகத்தான் நீங்கள் இயங்கி இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் இல்லாதப்ப 25 சீட்டுக்கு செட்டில் ஆகும் செஞ்சாங்கல்ல. 63 சீட்டு வாங்கின காங்கிரஸ் அதிகாரத்தில் இல்லாத போது 25 சீட்டுக்கு செட்டில் ஆகவும் செஞ்சாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருந்தோம் யூடியூப் வாயிலாக. வரும் சட்டமன்ற தேர்தல் கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி. 2021 விட அதிகமான இடங்களில் திமுக கூட்டணி ஜெயிக்கும்னு முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு. அது சார்ந்த அப்படி பேசுனதுக்கு என்ன காரணம், அதை எப்படி பார்க்கறதுன்னு நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம். நலத்திட்டங்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் இதை சொல்கிறாருன்னு 74% நேயர்களும், எதிர்க்கட்சிகளுடைய பலவீனம் காரணமாக இந்த பேச்சுன்னு 10% பேரும், தேர்தல் களம் தான் இதை தீர்மானிக்கும், இப்போதைக்கே இதை சொல்ல முடியாது அப்படின்னு 16% பேரும் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஜமீலா, உங்கள் பார்வை? இது நீங்கள் எடுக்கிற கருத்து கணிப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நலத்திட்டங்கள்னு சொன்னால் உண்மையாகவே மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. நலத்திட்டங்கள் நீங்கள் குறிப்பிட்ட எல்லாத்தையும் செய்யவே இல்லை. அது எக்ஸாம்பிள் மகளிர் உரிமை தொகையிலிருந்து பாதி தான் நிறைவேற்றியிருப்பார் திமுக அரசு. முழுமையாக சொன்ன 2 கோடி பேருக்கு கொடுத்துருந்தாக்க உண்மையாக நிறைவேற்றிருக்கீங்கன்னு சொல்லலாம். பட் அதுலேயே மிகப்பெரிய குளறுபடி இருக்குது, குறைபாட்டோடு தான் பெண்கள் இருக்கிறார்கள். அதனால் பெரும்பான்மையான வாக்குகள் பெண்களது வாக்குகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் இன்றைக்கும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. 2வது கட்டமாக இப்பொழுது 2 மாதத்திற்கு முன்னாடி கூட 17 லட்சம் பேருக்கு உரிமை தொகை கொடுக்கப்பட்டது. அதுலேயும் ஒரு 30 லட்சம் பேர் விடுபட்டு போனார்கள். ஸோ மீண்டும் அதை என்ன கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா எதுவுமே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இன்னொன்று, நாங்கள் அதை ரிப்பீட்டடாக சொல்கிற ஒரு விஷயம், 505 தேர்தல் வாக்குறுதிகளில் வெறும் 12.9% வாக்குறுதிகள் மட்டுமே திமுக நிறைவேற்றி விட்டு நாங்கள் நல்லா பண்ணிட்டோம், நாங்கள் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டோம், நலத்திட்டங்கள் மக்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாகவே அது பொய், மீண்டும் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பேச்சாக தான் நான் நினைக்கிறேன். அது சரியா இல்லை. 2வது, திரு கம்யூனிஸ்ட் கட்சி சகோதரர் திரு அருணன் அவர்களுக்கு ஒன்று சொல்லணும். அதாவது நான் என்ன நினச்சேன், எல்லா கட்சியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க,
அது மாதிரி இவர்களுக்கும் அந்த ஆசை இருக்கு. அந்த 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 வரிசையில் சொல்லும்போது நான் சொன்னேன், குறிப்பாக சொல்லும்போது திரு சண்முகம் அவர்கள் வந்து லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி 6 சீட்டோட நாங்கள் போயிட மாட்டோன்றதை அவர் சொன்னார். நாங்கள் மீண்டும் வந்து இந்த முறை வந்து வலியுறுத்துவோம் அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருந்தாரு. சொன்னது வந்து என்னன்னா, கூடுதல் சீட்டு கேட்போம், ஆட்சியில் பங்குன்றதை வந்து நாங்கள் ஒரு முழக்கமாக வைக்கல, அப்படியான சூழல் இல்லைன்றார். அவ்வளவுதான். அதுதான் நான் என்ன கேட்குறேன், கூடுதல் சீட்டு கொடுக்கலன்னா விலகுவீங்களா இல்லை அதுவும் விலக மாட்டீங்களா? அப்படியே திமுகவோட ஒட்டுணியாவே காலம் பூரா வாழ்ந்துட போறீங்களா? ஏன்னா கம்யூனிஸ்டுக்குன்னு ஒன்றும் கிடையாது, இந்தியாவில இருந்து மொத்தமா விரட்டிட்டாங்க. இல்லை அப்படின்னும் போது வேற 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 ஆப்ஷனே இல்லாம திமுகவின் ஒட்டுணிகள் என்பதை அவர்கள் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா மக்களுடைய இது ஒட்டுண்ணி அப்படின்னு சொன்னா பிஜேபியோட ஏடிஎம்கே சேருது, ஏடிஎம்கேவோட அன்புமணி சேர்றாரு, ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்தா ஒட்டுண்ணியா? இல்ல டிமாண்டிங்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருந்தோம். நம்ம காங்கிரஸோட டிமாண்டை பத்தி பேசிட்டு இருந்தோம், விசிகா கொடுத்த டிமாண்டை பத்தி பேசணும். அப்ப ஒவ்வொன்றா நடந்தது, அதற்கான எதிர்வினைகள்லாம் நடந்தது. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனான்ற ஒருத்தர் வந்து நீங்க ரொம்ப பெரிய ஆளாக்கி திமுக தான் இப்ப வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. தாவேக்கால போய் அவர் பெரிய முகமாக அறியப்படுகிற ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாரு. அதுக்கு காரணமா இருந்ததே என்னது? இந்த ஆட்சி அதிகார பேச்சினால தான் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை உருவாச்சு. திமுக கூட்டணியில் முதல்ல புள்ளி வச்சு ஆரம்பித்த ஒரு விஷயமா இருந்தது. அடுத்தது இன்னைக்கு காங்கிரஸ் தொடர்ச்சியாக பொது வெளியில் பேசிக்கொண்டே போயிட்டு இருக்கிறார்கள். ஆனால் கம்யூனிஸ்ட்வாதிகள் மட்டும் நீங்கள் எதை கொடுத்தாலும் நாங்கள் கேட்டுப்போம், எங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, மறுபடி மீண்டும் மீண்டும் எங்களுடைய ஒரே பேச்சு என்னவா இருக்குன்னா பாஜக எதிர்ப்பு மனநிலை. அங்கே பாருங்க வட இந்தியாவில் அப்படி ஆயிடுச்சு, இங்கே ஆயிடுச்சு, அங்கே ஆயிடுச்சு. ஏங்க தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எத்தனை விஷயங்கள் நடந்துச்சு, நீங்கள் எதுக்கு எதிர்த்து என்ன குரல் கொடுத்துருக்கிறீங்க? நீங்கள் தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலையா? இப்ப எதுவுமே இவங்க கம்யூனிஸ்டுகள் கண்களுக்கு தெரியவே இல்லையா? இங்க இருக்கிற போதை கலாச்சாரம் தெரியலையா? இங்க நடக்கிற வன்முறைகள் தெரியலையா? கொலை குடும்பமா கொண்டு போட்டுட்டு இருக்காங்களே வட இந்தியர்கள், அங்கிருந்து வந்தவங்களை நம்ம எப்படி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம், இதையெல்லாம் குறித்து கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடு என்ன? அதை பத்தி நம்ம ஏதாவது பேசுறோமா? ஆக நாங்க எதையுமே பேச மாட்டோம். எங்களுடைய ஒரே லட்சியம் திமுகவோடு கூட்டணியில் இருந்து கொண்டு எங்களுக்கு ஏதாவது எம்எல்ஏ கிடைக்குதா, எம்பி கிடைக்குதான்றதை பாக்குறோன்றதை மட்டும்தானே நீங்க பாக்குறீங்க. அது பார்த்தா நாங்க ஒட்டுணின்னு தான் சொல்வேன், வேற என்ன சொல்ல முடியும்? ஓகே திரு அருண். இல்லை பாவம் அவங்க ஒரு தவறான தகவலை சொல்லிட்டாங்க, அதை சுட்டி காமிச்சோன்னு உடனே எங்கள் மேலே அவ்வளோ கோபம். நாங்கள் தான் அடாடா ஏங்க நீங்கள் பேசும்போது பொறுமையாக கேட்குறேன், என்ன பண்பு உங்களுக்கு? நீங்கள் தான் என்னை மிரட்டுறீங்க. இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்களே உங்கள் கம்யூனிஸ்டுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்கன்னு, அப்புறம் ஏங்க எங்களை பற்றி இவ்வளவு கவலைப்படுறீங்க? எங்கே கூடுதல் சீட்டு கேட்க மாட்டீங்களா? அடேங்கப்பா, நாங்கள் உரிய சீட்டுகள் கேட்போம், டோன்ட் வரி, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஆகவே உங்களுக்கு பாவம் எப்படியாச்சும் இந்த திமுக கூட்டணி உடஞ்சிராதான்னு கிடந்து பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்க. அது நடக்க போகிறதில்ல. நீங்கள் இது வந்து இப்போ உருவான கூட்டணி அல்ல, 2017-18 ஆரம்பித்து இன்றைக்கு 8 ஆண்டுகளுக்கு மேலாக அது நடந்து கொண்டு வருது. ஒவ்வொரு தேர்தலின் போது இப்படித்தான் வந்து மிரட்டுவீங்க, உடஞ்சிரும்பீங்க. எங்களுக்கு இல்லாத பயம் நீங்கள் பயத்தோடு சொல்லுவீங்க, எங்களுக்கு பயத்தை ஊட்ட பார்ப்பீங்க, ஒன்றும் நடக்காது. ஆனால் கடைசியாக பார்த்தா சுமூகமாக தொகுதி பங்கீடு உட்பட எல்லாமே முடிஞ்சு ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 2026 வெற்றி வரப்போகுது. நான் கேட்குறேன், பாஜகவை பற்றி உங்கள் பார்வையை பார்த்தீங்களா? எப்படி சொல்லிட்டு போகிறாங்க போகிற போக்கில், என்னையா பாஜக அங்கே செய்து இங்கே செய்து. இதுதான் ஆபத்து. கட்சி பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவுடைய மிக முக்கியமான கோட்பாடு மத நல்லிணக்கம், அண்ணாவுடைய மிக முக்கியமான கோட்பாடு மாநில சுயாட்சி, அண்ணாவுடைய மிக முக்கியமான கோட்பாடு இந்தி திணிப்பு எதிர்ப்பு, அண்ணாவுடைய மிக முக்கியமான கோட்பாடு மக்கள் நல திட்டங்கள். இந்த எதுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. அந்த கேடுகட்ட பாஜக கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிற அந்த கூட்டணியை உருவாக்கிக்கிட்டு அதிமுகவெல்லாம் கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசலாமா? அதையெல்லாம் பேச உங்களுக்கெல்லாம் யோக்கியதை கிடையாது. நாங்கள் வந்து இந்த உங்களை மாதிரி பதவிக்காக அலையில பாவம் உங்களால் இருக்க முடியாது. 4 வருஷமாக பாவம் எடப்பாடியாலேருந்து எல்லாருமே வந்து மந்திரி பதவி இல்லாமல் கிடந்து அலையிறீங்க. நாங்கள் நிச்சயமாக தேர்தலில் வெற்றி பெறணும்னு நினைப்போம், உரிய இடங்களில் வாங்கி நிற்கணும்னு நினைப்போம், ஜெயிக்கணும்னு நினைப்போம்.
மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக சட்டமன்றம் போகணும்னு நினைப்போம், நாடாளுமன்றம் போகணும்னு நினைப்போம். ஆனால் வெறும் பதவிக்காக கொள்கையை விட்டு கொடுத்து அண்ணாவினுடைய கோட்பாடுகளை குழி தோண்டி புதைத்து அதனுடைய அண்ணாவினுடைய கோட்பாடுகளுக்கு நேர் எதிரியான அந்த மனுவாத மதவெறி பாஜகவோடு கூட்டணி வைக்கிற இந்த கொடூரத்தை, இந்த படுமோசமான தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு செய்த இந்த துரோகத்தை கம்யூனிஸ்டுகள் கனவில் கூட நினச்சி பார்க்க மாட்டாங்க சகோதரி. ஆகவே நீங்கள் எங்களை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களையெல்லாம் நம்பி இருக்கக்கூடிய அப்பாவி அண்ணாவினுடைய உண்மையான தொண்டர்களை கொஞ்சமாவது நினச்சி பாருங்க. நீங்க செய்திருக்கிற இந்த துரோகம் வரலாற்றில் கரும் புள்ளி கரும் அத்தியாயம். ஒரு நாள் சரித்திரம் உங்களை மறக்காது. இந்த முறை 6 சீட் கூட சரித்திரம் மறக்காது. திமுக கிட்ட கோரிக்கை வைக்கிறேங்க நானு. ஏங்க நீங்க 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 உங்க நீங்க போய் முதல்ல பாஜக கிட்ட கோரிக்கை வைங்க. 54 சீட் கேட்க போறாங்களா உங்களுக்கு? இல்ல இல்ல ஒண்ணும் வேண்டாம். அவங்க மக்களுக்காக சேவை செய்வாங்க. பதவி வேண்டாம், எம்எல்ஏ வேண்டாம், எம்பி வேண்டாம், சீட் வேண்டாம். அருணன் சார் சொல்லிட்டாரு. அதனால கோரிக்கையா திமுக எடுத்துட்டோம் அத. ஏங்க உரிய தொகுதிகள்னு சொன்னேன். நீங்க எல்லாமே அறகுறையா இருக்கீங்க. என்ன சார் நாங்க வந்தா பதவி ஆசை, இவங்களுக்கு பதவி ஆசை கிடையாது. ஆனா வந்து இவங்க தேர்தல்ல கண்டெஸ்ட் பண்ணனும். என்னங்க இது? நீங்க செஞ்சா மக்களுக்காக, நாங்க செஞ்சா பதவிக்காக. ஏங்க உரிய தொகுதி எங்களுடைய சக்திக்கேற்ப உரிய தொகுதி கேட்போம் சொல்லித்தான் பேசுறேன். அதையே கேட்காம அறகுறையா பேசுனீங்கன்னா அறவேக்காட்டுத்தனமா பேசினா நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு வாயில ஏதோ சனி இருக்கு சார். அறவேக்காடு அற இது எதையாவது சொல்லிக்கிட்டே போறீங்க நீங்க. இல்ல சார் பின்ன என்ன இது? என்ன பேச்சு? அறவேக்காடு அவருக்கு எதுக்கு அது தேவையில்லாதது? அவர் தேவையாது. போற பக்கல அடிச்சு விட்டு ஏழரை நாட்டு சனி. நீங்க என்னென்ன பேசுறீங்க? கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பத்தி நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க? திமுகவுக்கு எந்த பங்கு இருக்கோ அதே பொறுப்பு கம்யூனிஸ்டுக்கு இருக்கு. ஏன்னா ஏதோ அதிமுக தான் பாஜகவை கையை பிடிச்சி ஆட்சிட்டு வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சியும் அதிகாரத்தையும் பெற்றுக்கிட்ட மாதிரி அவர் பேசுகிறார். 99 திமுக தான் இங்கே வந்து பாஜகவை அடைத்து வந்து சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்று ஆட்சியின் அதிகாரத்திலும் பங்கு எடுத்து அந்த ஆண்டு மத்தியில் ஆட்சியில் இருந்தார்கள். 2001 சட்டமன்ற தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை ஆக்கியது திமுக. அன்றைக்கு மதவாத கட்சியாக தெரியாத திமுகவுக்கு இன்றைக்கு பாஜக மதவாத கட்சி என்று சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்வதில் அவர்கள் வல்லவர்கள். அடுத்தது அருணன் சார் வந்து ஒரு நீண்ட அனுபவம் உடையவர். இல்ல ஜி.கே. மூப்பனார் பிஜேபி மதவாத கட்சின்னு தானே சொன்னார். ஜி.கே. வாசன் காலத்துல அது மதவாத கட்சி, மதச்சார்பற்ற கட்சி ஆயிடுச்சு. நாங்க வேண்டாம்னு சொன்னோம். 99 மூப்பனார் அந்த ஸ்டாண்ட்ல இருந்தாரு. 2001 வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல இருந்தாரு. நீங்க சாகரவர்லி அந்த ஸ்டாண்ட்ல தான் இருந்தாரு. நீங்க மூப்பனார் ஜி.கே. மூப்பனார் சாகரவர்லி பிஜேபி மதவாத கட்சின்னு தான் சொன்னார். அது அந்த ஸ்டாண்ட்ல தான் இருந்தாரு. சொல்றேன் மறுக்கலையே. அவர் அந்த கொள்கையினுடைய நிலைப்பாட்டில் தகுதியாக இருந்தார். ஜி.கே. வாசன் காலத்துல பிஜேபி மதவாத கட்சின்றது மாறிடுச்சு. அன்றைக்கு மாறியது திமுக தான். நீங்க திமுகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் தான் கூட்டணி. அது சரி சார். பாயிண்ட் ஒரு செகண்ட் சார். நீங்க வந்து என்ன சொல்றீங்க? 98ல ஜெயலலிதா அதிமுக பிஜேபியோட கூட்டு சேர்ந்தது. 99ல திமுக சேர்ந்தது. அவங்க 2 பேரும் சமரசம் செய்துக்கிட்டாங்க. சந்தர்ப்பவாதம் ரைட். 99ல திமுக சேர்ந்த போதும் நான் சேர மாட்டேன், நான் ஒரு காங்கிரஸ்காரன், பிஜேபியை மதவாத கட்சியா தான் பார்ப்பேன்னு ஜி.கே. கடைசியில அப்படித்தான் இருந்தாரு. ஸ்டாண்ட்ல எந்த காலத்துலயும் மாறல சார். ஜி.கே. வாசன் வந்து மதவாத கட்சி இல்ல, அது பொய் பிரச்சாரம்ன்றீங்க. மதவாத கட்சின்னு சொல்றதே விஷம பிரச்சாரம், பொய் பிரச்சாரம்ன்றீங்க. 96ல திமுகவும் தமாகவும் ஒன்று சேர்ந்து தான் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கைப்பற்றுது. நீங்க 2 ஆண்டுகள் ஆட்சி கழித்து இரட்டை இந்தியன் ஆட்சிக்கு சொன்னார் இல்லையா? அதுக்கு நான் அடுத்து வரேன் பாருங்க. நீங்க 2வது கழிச்சிட்டு வந்தது திமுக தான். நீங்க அடுத்து ஸ்திரத்தன்மை இல்ல, மத்தியில் ஸ்திரத்தன்மை இல்லை என்பதனால நாங்கள் பாஜகவை ஆதரிக்கிறோம் என்று சொன்னது திமுக. நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது திமுக. தமாக மாற்றல, மக்கள் தலைவர் மூப்பனார் மாற்றிக்கல. அவருடைய கொள்கையில் கடைசி வரை அவர் இறுதி வரை உறுதியாக இருந்துட்டார். பிஜேபி பத்தின மூப்பனாரோட மதிப்பீடு என்ன, வாசன் மதிப்பீடு என்ன? நீங்க என்ன சொன்னீங்க? மதவாத கட்சி நீங்க சொல்றீங்க. வாசன் போறீங்க இல்லையா? ஜி.கே. வாசன் கேக்குறீங்க. ஓகே, அது இன்னும் நிலைப்பாடு. திமுக நிலைப்பாடு என்ன? நீங்க 99 அடுத்து ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சாரு. இந்த டபுள் இன்ஜின் ஆட்சியை பத்தி சொன்னாங்க. டபுள் இன்ஜின் ஆட்சி என்பது அவர் கூட்டணிக்காக ஒரு முடிச்சு மாதிரி சொல்றாரு. நீங்க 89ல 91ல சாரி 2004 டு 2014 வரைக்கும் நீங்க மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற இரட்டை இன்ஜின் ஆட்சியை தான் திமுக நடத்தியது. ஆகவே மத்தியில் கூட்டாட்சி என்பது வேறு, கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி சார். இந்த டபுள் இன்ஜின் ஆட்சி என்பதற்கு நீங்க மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியும் சரி, நீங்க மாநிலத்தில் ஆளுகின்ற ஆட்சியும் ஒரே நிலைப்பாடு உள்ள ஆட்சியாக ஆளுகின்ற பொழுதுதான் அது வந்து டபுள் இன்ஜின் ஆட்சி. கூட்டணி ஆட்சி எப்படி சொல்றீங்க? 2021க்கு முன்னாடி பிஜேபியும் ஏடிஎம்கேவும் டபுள் இன்ஜின் ஆட்சி தான் நடந்தது. தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யலன்னு தானே எடப்பாடி சொன்னாரு. ஏன் செய்யலன்னு சொன்னாரு?
தமிழ்நாட்டில் பிஜேபி செய்யலன்னு சொல்றாரு. சட்டமன்ற தேர்தல் என்ன பேசுறாரு? போன நாடாளுமன்ற தேர்தல் என்ன பேசுறாரு? சார் போன நாடாளுமன்ற தேர்தல் என்ன பேசுறாரு? நாடாளுமன்ற தேர்தல் காஸ்தர்ல சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சார் பேசுறாரு? நாடாளுமன்ற தேர்தல் சொல்லுங்க சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுறாரு? தெரியும் சார், கொரோனா காலகட்டத்துல எவ்வளவு பெரிய அவர் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை விட்டு பிஜேபி கூட்டணியை விட்டு என்டிஏ ஒரு செகண்ட் சார் இல்ல சார் உங்க கருத்து மேல சொல்லாதீங்க. நாடாளுமன்ற தேர்தல் அன்றைக்கு அந்த கருத்தை சொல்றீங்களா சார்? ஆனா தேர்தலுக்கு தேர்தல் மாத்தி பேசுவாரா? பிஜேபி பத்தி அவர் என்ன சொன்னாரு சார்? நீங்க நாடாளுமன்ற தேர்தல் பேச டைம் இல்ல. அதாவது சகோதரர் போற போக்குல பலதை மறந்து போறாரு. 98 வந்து பாஜகவை திமுக ஆதரிச்சது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்ததுங்கிறத சொல்லாமல் போகிறாரு. 13 மாத காலம் ஆட்சியில் இருந்த வாஜ்பாய் அரசு ஜெயலலிதா ஏன் கவித்தார்? திமுக ஆட்சியை கலைக்கணும்னு சொன்னாங்க, நாங்கள் கலைக்கல, ஆட்சியை கலைச்சாங்க. அப்போ எங்கள் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக ஒரு ஆட்சி தன்னை கவிழ்த்திருக்கிறது. அந்த ஆட்சிக்கு நம்ம தார்மீகமாக கொடுக்கும்போது இந்துத்துவ கொள்கைகள் அத்தனையும் ஒத்தி வைத்து விட்டு மினிமம் காமன் ப்ரோக்ராமோட தான் போச்சு. ஏன் மறந்துட்டாரு? அதே சமயத்தில் ஐயா மூப்பனார் அவர்கிட்டையும் நம்ம கேட்டோம். அப்போதான் அவர் சொன்னார், நீங்கள் சொல்லுகிற இந்த மினிமம் காமன் ப்ரோக்ராம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் பிஜேபியோடு என்னால் கூட்டணி வைக்க முடியாது என்று அவர் சொன்னார். இந்த நிலைப்பாட்டில் இன்றைக்கு ஜி.கே. வாசன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இன்னொன்று, சகோதரி பேசும்போது நான் கேட்குறேன், குணா மனச்சாட்சியோடு சொல்லுங்கள். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது யாராவது போய் ஒரு இன்டர்வியூவர் போய் ஒரு பத்திரிகையாளர் போய் உங்கள் தலைமையில் ஆட்சியா பிஜேபி தலைமையில் ஆட்சியான்னு கேட்க முடியுமா? அதே அதிமுக தானே சார், அதே அதிமுக தொண்டன் தானே சார் இன்னைக்கு இருக்கிறான். எடப்பாடிக்கு என்ன வந்துருச்சுப்போ? அதே பொதுச் செயலாளர் பதவி. அப்போ நாங்கள் பேசுறது நியாயமா இல்லையா? நீங்கள் வந்து டெல்லிக்கு தலைமைக்கு நீங்கள் அடி வாங்கிட்டீங்க, அந்த டெல்லி தலைமைக்கு நீங்கள் தலைவணங்கி போறீங்க, தமிழ்நாட்டை தலைவணங்க வைக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ டெல்லி தானே தலைமை தாங்குது உங்ககிட்ட. நான் பொதுவாகவே கேட்குறேன், எல்லா கட்சிக்காரங்கிட்ட கேட்குறேன், ஜெயலலிதா கிட்ட உட்கார்ந்து ஒருத்தர் இப்படி பேச முடியுமா? இல்ல சார், போயஸ் கார்டன்ல நரேந்திர மோடி போயஸ் கார்டனுக்கு போனாரா? போயஸ் கார்டன்ல இருந்து ஜெயலலிதா ஓட்டலுக்கு போனாங்களா? சார் இன்னைக்கு முதலமைச்சர் கிட்ட ஒரு செய்தியாளர் கேக்குறாருல, காங்கிரஸ் அதே தொண்டன், அதே அண்ணாவினுடைய கொள்கைகள் இந்த கோட்பாடுகளில் இருந்து விலகி நின்று இன்றைக்கும் இப்ப கூட நான் பார்த்தேன். ஒருவேளை நீங்க இன்டர்வியூல காட்டும் போது எடப்பாடி பழனிசாமி ஏங்க என் தலைமையில் தாங்க ஆட்சி, அது என்னங்க அப்படின்னு சொல்லிடுவாரோன்னு பார்த்தேன். சொன்னாராங்க? என்னங்க சொல்றாரு? அதிமுக என்டிஏ கூட்டணி ஆட்சி வந்துட்டாரா? முடிஞ்சுதா? தமிழ்நாட்டின் மகாராஷ்டிராவினுடைய ஏக்நாத் சிண்டே போலதான் தமிழ்நாட்டினுடைய எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் முடிகிற வரைக்கும் பிஜேபி அவர் முகத்தை காமிச்சிட்டே போவாங்க. போனதுக்கு அப்புறம் தூக்கி பின்னாடி வச்சுட்டு உட்கார்றாங்களா இல்லையான்னு பாருங்க. ஜி.கே. வாசன் கூட இருப்பாரு, பிஜேபி கூட இதே அன்புமணி ராமதாஸ் இருப்பாரு, தேவைப்பட்டா தேமுதிக இருக்கும். இத்தனை பேரையும் பலமா பக்கத்தில் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தேவைப்பட்டா துணை முதலமைச்சரா இருங்க பாரு. அன்னைக்கு எடப்பாடிக்கு வேற வழி கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால், ஆனால் அந்த சூழ்நிலைக்கு இன்றைக்கு வழி இல்லை. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்யாது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். எனவே அந்த கூட்டணியை ஒட்டுமொத்தமாக துடை தெரிவார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் 2.0 மீண்டும் அமரும். இல்ல, ஒரே ஒரு இறுதி கருத்து சார் சொன்னதுனால, அம்மா இருக்கிற காலத்துல எல்லாம் இப்படி பேச முடியுமா, கேள்வி கேட்க முடியுமான்னாரு. இன்னைக்கு முதலமைச்சர் கிட்ட கேட்டாங்களே, கருணாநிதி அவர்கள் இருந்தப்ப கேட்க முடியுமா இந்த கேள்வியை? இல்லையே, கேட்டிருந்தாங்க. காங்கிரஸ் பேசும்போது 2006ல கூட்டணி ஆட்சி உண்டா என்று கேட்டார்கள். தலைவர் சொன்னார் அன்னைக்கு கூட்டணி ஆட்சி கிடையாது. எங்களை பொறுத்தவரைக்கும் 1967 இருந்தே அந்த கேள்வி உண்டு. நன்றி 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 உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.